2018ஆம் ஆண்டு வியாபாரிகள் கூட்டத்திற்கு வந்தபோது நான் 37 வருடமாக வீடு இல்லாமல் நாங்கள் தொழில் செய்து கொண்டிருந்தோம். மணி பர்ஸு நகை கடையில் கொடுக்குற நான் மணி பர்ஸு வெட்டி கொண்டிருந்தோம். கான்டாக்டில் கொடுத்தாங்க. எகிப்தின் தேசம் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் எசேபியாவை தாண்டி உன்னெடுத்து வந்து தங்க என்று அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நான் மீட்டிங் வந்து போன பிறகு எனக்கு 2019ஆம் ஆண்டு எனக்கு ஒரு சீட்டு போட்ட வீடு ஆண்டவர் எனக்கு சொந்தமாக கொடுத்தாரு. ஆகஸ்ட் 12 வரும்போது இந்த வாக்குத்தத்தை கொடுத்தாரு. நானும் நட்டேன், அப்பளவோ நீர் பாய்ச்சினார், கடவுளோ விளையாதார் என்று. அப்பொழுது நான் வரும்போது பிரதர் என் தோள் மேல் கை வச்சு சொன்னாங்க, மகளே கவலைப்படாத, உனக்கு ஆண்டவர் 3 மாடி வீடியோ கட்டி கொடுத்து அநேகர் வியக்க வகையில் உன்னை திகக்க வைப்பார் அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கு ஆண்டவர் 2023ஆம் ஆண்டு எனக்கு 3 மாடி வீடியோ கட்டி கொடுத்துருக்காரு. அநேகர் என்னை கண்டு வியக்க வகையில் ஆண்டு என்னை உயர்த்திருக்கார். அதுக்காக நன்றி. ஹல்லேலூயா. போன வருஷம் 2023 இந்த வியாபாரத்து கூட்டத்தில் நாங்கள் வந்திருந்தோம். அப்போ நாங்கள் மாதம் ஒவ்வொரு பைசா கூட எடுக்க முடியாது, மீது கூடையில் அண்ணன் கொடுத்த ஒரு டைரி கொடுத்தாங்க. பாத்திரம் வடிஞ்சு நிரம்புன்னு சொல்லி அண்ணன் வாக்குத்தத்தை அந்த இதில் போட்டிருந்தாங்க. அதைபடி நாங்கள் அதோட ஒரு ஆர்டரு, ஒரு ஹோட்டலில் எங்களுக்கு ஒரு மாவு ஆர்டரு கிடச்சிச்சு, சர்ச்சில் மாதம் ஒரு ஆர்டரு கிடச்சிச்சு. ஆண்டவருடைய கிருபையினால் இந்த ஒரு வருஷத்தில் அன்னை கிருபையை எங்களுக்கு ஒவ்வொரு மாதம் கொடுக்குற வாக்குத்தத்தின்படியே எங்களுக்கு இந்த வருஷத்தில் ஆண்டவர் ஒரு 1 லட்ச ரூபா எங்களுக்கு மீதி எடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்கு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2016 சாப்பாட்டுக்கே கஷ்டம். அந்த சூழ்நிலை பிரதர் சொன்னார், மாதம் அன்பரின் பாத்தில் மீட்டிங் நடக்கும், நீங்கள் வந்தீங்கன்னா தொழில் நல்ல விருத்தியாகும், வியாபாரத்தில் நல்ல ஒரு நிலை போவீங்க, உங்களுக்கு எல்லாம் சந்திக்கப்படணும். அப்போ கூட நான் அதை உதாசனப்படுத்தினேன். இப்போ அவர் சொன்னார், அங்கே கடைசியெல்லாம் சொல்லி முடிக்கும்போது அங்கே நல்லா சாப்பாடு போடுவாங்க, நல்லா சாப்பிட்டுட்டு நீங்கள் போகலாம் அப்படின்னாரு. நல்லா சாப்பாடு, அந்த சாப்பாட்டுக்காண்டி தான் நான் வந்தேன். இங்கே வந்தோடனே ப்ரேயர் மீட்டிங்லாம் முடிஞ்சுது. ப்ரேயர் மீட்டிங் முடிஞ்ச உடனே அவர் சொன்னார், தனி ஜெபம் பண்ணிட்டு போயிடும் அப்படின்னாரு. கையில் ஜெபம் பண்ணும்போது மகனுக்கு இந்த வருஷத்தில் கல்யாணம் நடக்க போகுது, பரலோகமே வந்து வாழ்த்தணும். அப்புறம் என்ன தள்ளி விட்டாங்க. நினச்சேன் முன்னாடி வந்தோட சொன்னேன், நான் சாப்பாட்டுக்கே வழியில் கல்யாணம் நடக்க போகுதுங்கிற ஐயா அப்படின்னு. அப்புறம் பார்த்தோன்னா 2 மாதத்துலேயே நிச்சயம் ஆயிடுச்சு. எதுக்குமே வழி கிடையாது. வியாபாரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அவர் ஆசீர்வதிச்சதுலேருந்து எனக்கு படிப்படியாக முடியாது நிச்சயம் ஆயிடுச்சு. அப்புறம் நான் மாதம் வர ஆரம்பித்தோம். அடுத்த மாதம் கல்யாணம் ஆயிடுச்சு, டிசம்பர் மாதம். எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, இது நம்ம எதுவுமே இல்லாமல் இருந்தோம், ஒன்றுமே இல்லாமல் இருந்தோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா ஐயா சொன்னார், உனக்கு சொந்த வீடு ஒன்று கொடுக்குறாரு ஆண்டவர் அப்படின்னாரு. அதே மாதிரி சொந்த வீடு 2 மாதத்தில் ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டாரு. ஒரு டைம் ஐயாட்ட நான் கேட்பேன், எல்லோரும் லைனாக டக்குன்னு போனோம், நான் போக மாட்டேன். ஐயா இந்த மாதம் இந்த வியாபாரம் வருது, என்ன பண்ணலாம், பண்ணும்பறியெல்லாம் பண்ண வேண்டாம் ஐயா, பண்ண வேண்டாம்னு சொன்னால் பண்ண மாட்டேன். ஊரில் எனக்கு வீடே கிடையாது. அப்போ ஐயா ஊருக்கு வந்தார். சரி ஐயா ஊருக்கு வர்றாருன்னா அங்கே போய் நம்ம ஆசீர்வாதம் வாங்கிக்குவோம் அப்படின்ட்டு அங்கே போனேன். ஐயா என்ன மக்களை இங்கே வந்திருக்கேனாரு. ஐயா இதான் சொந்த ஊர், ஊரில் வந்தால் தங்குறதுக்கு கூட இடம் கிடையாது, நான் ஒரு லாட்ஜில் எதனா தங்கிட்டு அப்படி போயிடணும். இந்த வருஷமே உனக்கு இங்கே வீடு கொடுக்க போகிறாரு, அது அநேக பேருக்கு பயன்பாடாக இருக்கணும் அப்படின்னாரு. ஊர்லேயே பெரிய வீடாக கட்டினேன். 18 தான் வியாபாரம் மீட்டிங் ஐயா போட்டாங்க. எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தகமும் உன்னிடத்தில் தாண்டி வரணும். அந்த ப்ரேயர் மீட்டிங் வந்துட்டு போனதுலேருந்து எனக்கு சரியான வியாபாரம். என்ன மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்க கம்பெனி அலைவாங்க. ஆனால் நான் ஆஃபீஸை திறந்து உட்காரு, ஃபோன் வந்துகிட்டே இருக்கும், ஆர்டர் மேலே ஆர்டரு. நான் அந்த வசனத்தை பார்த்துட்டே இருப்பேன். சரியான வியாபாரம். எனக்கு காசு இங்கே வைக்கிறதா பேங்க்கில் போடுறதா அப்படியெல்லாம் செழிப்பான வியாபாரம். 2022 அவரே கூப்பிட்டு, மக்களை இந்த வருஷம் உனக்கு ஒரு கம்பெனி தராரு ஆண்டவர். கம்பெனியா அப்படின்ட்டு போனேன். 22,000 ஸ்கொயர் ஃபீட்டில் கம்பெனி கொடுத்தாரு ஆண்டவர். லேண்டு வேல்யூவோடு சேர்த்து 4 கோடி ரூபாயில் கம்பெனி கொடுத்தாரு. அதில் 50 பேர் வேலைக்கும் கொடுத்தாரு. பல கோடி ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்காரு. ஐயாவோட ஜெபத்தினால, அவரோட தீர்க்க தரிசனால நீ ஆசீர்வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து முனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது பரலோகத்தினுடைய திட்டம்.
தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது நம்மை ஆசீர்வதிக்க ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தை ஏசாயா 41:17 இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போம். சிறுமையும் எளியமானவர்கள் சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சிறுமையும் எளிமையுமானவன் தண்ணீரை தேடி அது கிடைக்காமல் நான் வறண்டு போகிற நேரத்தில் கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து. அப்ப சிறுமையும் எளிமையுமானவர்கள் ஏதோ ஒரு காரியத்தை தேடி அலைந்து அது கிடைக்காத பட்சத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நான் செவி கொடுப்பேன். சிறுமையும் எளிமையுமானவன் நடத்தது கிடைச்சது எதிர்பார்த்தது கிடைக்கல அப்படின்னு உடனே நீ பின்மாற்றத்தில் போன ஆண்டவர் தரமாட்டார். நீ அந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். அதான் ஆண்டவர் சொல்றார். சிறுமையும் எளிமையுமானவன் தண்ணீரை தேடி அது கிடைக்காத பட்சத்திலே, ஒரு வேலையை தேடி அது கிடைக்காத பட்சத்திலே, ஒரு ஆசீர்வாதத்தை தேடி அலைந்து அது கிடைக்காத பட்சத்திலே நீ பின்மாற்றத்துக்கு போகாத, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன் ஜெபத்திற்கு பதில் தருவேன். நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவர் தரல நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன், ஆண்டவர் தரல நான் இதுக்கு மேலே காலேஜுக்கு போக மாட்டேன், ஆண்டவர் தரல அதனால் நான் இதுக்கு மேலே நான் ஜெபத்துக்கு வரமாட்டேன், பைபிள் வாசிக்க மாட்டேன். அது வல்ல வேதம் கற்றுக் கொடுக்கிற காரியம். ஆண்டவர் சொல்கிறார், கிடையாத பட்சத்திலே நான் வறண்டு போய், அப்படின்னா கிடைக்காம வெக்ஸாக இருக்கிற நேரம்னு அர்த்தம். நான் வறண்டு போயிருக்கையில் அப்படின்னா என்ன தெரியுமா? சோறு தண்ணி கூட இல்லாமல் வெக்ஸாக இருக்கிற நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிட்டேன்னா சிறுமைப்பட்டிருக்கிற உனக்கு நான் செவி கொடுப்பேன், உன் ஜெபத்திற்கு நான் பதில் தருவேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய ஜெபத்திற்கு பதில் தருவார். உன்னுடைய ஜெபம் என்ன? உன் விண்ணப்பம் என்ன? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ தன்னுடைய சொத்தெல்லாம் விற்று செலவு பண்ணியும் சரீரத்தில் ஒரு சின்ன குணம் கூட ஆகாமல் நாளுக்கு நாள் அந்த வியாதி பெருகி கொண்டிருக்கிற நேரத்திலே அவள் ஆண்டவரை தேடி வந்தாள். அவள் பின்மாற்றத்தில் போயிருந்தா அவளுக்கு அற்புதம் கிடைச்சிருக்காதுங்க. நான் எதுக்கு ஆண்டவரை தேடி வரணும்? எனக்கு தான் 12 வருஷமா இந்த பிரச்சனை இருக்குன்னு அவருக்கு தெரியாதா? 12 வருஷமா இந்த பிரச்சனைக்காக நான் இத்தனை சொத்து வித்து அவருக்கு தெரியாதா? அதில் எல்லாம் எனக்கு உதவி செய்யாத ஆண்டவர் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவள் சொல்லி இருந்தாள். அவளுடைய பெரும்பாடின் வியாதி அவள் சாகிறது வரைக்கும் அவளோடு இருந்திருக்கும். அவள் பின்மாற்றத்துக்கு போகலைங்க. என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு நன்மை நடக்கும், சொத்து போச்சு பரவாயில்லை, என் இயேசு எனக்கு இருக்கிறார். எல்லா சொத்தையும் வித்து செலவு பண்ணாலும் ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை, தீராத உதிரப்போக்கு. அப்படியே அந்த ஸ்திரீகளுக்குடைய வழிபாடு 24 மணி நேரமும் 365 நாளும் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு வாலிப மகளுடைய நிலைமை என்ன ஆயிருக்க யோசித்து பாருங்க. 1 வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல, இன்றைக்கெல்லாம் அந்த வழிபாடுகள் ஒரு 4 நாளைக்கு மேலே 5 நாள் 6 நாள் 1 வாரம் இருந்தால் போதும் ஓனல ஆரம்பிக்கிறார்கள். 1 மாதம் எல்லாம் இருந்துச்சுன்னா ஆண்டவருக்கு கண் இருக்கா காது இருக்கான்னு ஜனங்கள் பேசுகிறார்கள். இதெல்லாம் எனக்கு இப்படி கொடுமை நடக்கு, நான் எதுக்கு சர்ச்சுக்கு வரணும்? அப்போதான் ஏன் நீ இன்னும் அதிகமாக சர்ச்சுக்கு வரணும்? அவர்தான் உன்னை குணமாக்க முடியும், அவர்தான் உனக்கு அற்புதம் செய்ய முடியும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை 12 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்ட அவள் பட்ட கஷ்டமே அவளுடைய வியாதிக்கு பெயராய் மாறிவிட்டது, அவளுக்கு பெயராய் மாறிவிட்டது. பெரும்பாடுள்ள ஸ்திரீ அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டவ 12 வருஷமா என்று பைபிளில் அவளுக்கு பேரே பெரும்பாடுள்ள ஸ்திரீ. அவள் அப்போ கூட ஆண்டவர் அந்த பக்கமாக வருகிறார் என்று கேள்விப்பட்டு ஆண்டவரை நம்பி வந்தாள். அவள் இருதயத்தில் சொல்லிட்டு வர்றா என்ன தெரியுமா? அவளை க்ரௌடில் அவரை பார்த்து நான் பேச முடியலைன்னாலும், அவராய் என்னை தொட்டு குணப்படுத்தலைன்னாலும், நான் இன்றைக்கு அவருடைய வஸ்திரத்தின் விளிம்பையாகிலும் தொட்டு குணமாகித்தான் வீட்டுக்கு வருவேன். விசுவாசம். அவ புலம்பி இருந்தா, பின்மாற்றத்துக்கு போயிருந்தா, இந்த விசுவாசத்திலிருந்து விழுந்து போயிருந்தா அவளுக்கு அற்புதம் நடந்திருக்கா. விசுவாசத்தின் தீவிரவாதி என்று அவளுக்கு பெயர் கொடுக்க விரும்புகிறேன்.
எதுலையோ ஒருத்தன் தீவிரவாதியா இருக்கிறான். அவன் விசுவாசத்தின் தீவிரவாதி தான் கும்பல்ல யார் என்ன பண்ணாலும் பரவாயில்லைன்னு கும்பலுக்குள்ள ஊடுருவி போய் தாக்குகிறவன். அவ்வளவு கும்பல் இயேசுநாதரை சுத்தி போகுது. ஒரு வாலிப மகள் கூச்சப்படல, எப்படி ஆகிலும் இன்றைக்கு எனக்கு அற்புதம் நடந்தே தீரணும், ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பு, எங்க ஊர் பக்கமா அவர் போயிட்டு இருக்கிறாரு, இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளும்படிக்கு ஒரு தீவிரவாதியை போல் அந்த கூட்டத்திற்குள்ளே புகுந்தாள், விழுந்தாள். அவளுடைய விரல் நுனி அவளுடைய வஸ்திரத்தின் விளிம்பை தொட்டது. அதே நேரத்திலே தன் சரீரத்திலே அவள் அற்புதத்தை உணர்ந்தாள். அந்த உதிரத்தின் ஊரல் நின்று போய்விட்டது. ஆண்டவருடைய வஸ்திரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அவர் அறிந்தார். ஆண்டவர் நின்று திரும்பி பார்த்தார், யார் என்னை தொட்டது? அப்ப சீடர்கள் சொல்றாங்க, என்ன ஆண்டவரே இது பேச்சு? ஒருத்தரா 2 பேரா? ஒரு பெரிய கும்பல் உங்களை இடிச்சுக்கிட்டே வருது, இதுல என்ன தொட்டது யாருன்னு எப்படி கேட்குறீங்க? அது சரியான கேள்வியா? ஆனால் ஆண்டவர் சொன்னார், யாரோ ஒருவர் விசுவாசத்தோடு என்னை தொட்டார்கள். அவள் பயந்து நடுங்கி ஆண்டவர் என்ன சொல்ல போறாரோன்னு வந்து முன்னால நின்னா, மகளேன்னு கூப்பிட்டாரு. ஏன் திருட்டுத்தனமா என்ன தொட்டேன்னு ஆண்டவர் கேட்கல, ஏன்னா அவளுக்கு கஷ்டம் ஆண்டவருக்கு தெரியும். மகளேன்னு கூப்பிட்டாரு. நீ சமாதானத்தோடே போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிருப்பாய். மகனேன்னு உன்னை கூப்பிட்டார், உன் வேதனை நீங்கி சுகமாயிருப்பாய், இனி நீ சமாதானத்தோடே போ. அந்த 12 வருஷமா பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவங்க ஊரு பக்கமா இயேசு போன வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டாள். அவளுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் இன்னைக்கு கட்டாயம் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். சரீரத்தில் என்ன வியாதி இருக்கிறது? குடல் வியாதி இருக்கிறதா? குடல் கேன்சர் இருக்கிறதா? பிளட் கேன்சர் இருக்கிறதா? பிரஸ்ட் கேன்சர் இருக்கிறதா? இல்லைன்னா உன்னுடைய இருதயம் பலவீனப்பட்டு இருக்கிறதா? உன்னுடைய லங்ஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சா? உன்னுடைய லிவர் அழுகி போயிடுச்சா? தோலெல்லாம் அழுகி போயிடுச்சா? உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற தோல் மண்டலத்தில் பயங்கரமான சோரியாசிஸ் வியாதி இருக்கிறதா? எந்த இடத்துல கட்டி இருக்கிறது? எந்த இடத்துல உனக்கு இருள் இருக்கிறது? எந்த இடத்துல பலவீனம் இருக்கிறது? எப்பேற்பட்ட கொள்ளை நோயா இருந்தாலும் என் ஆண்டவரால் குணமாக்க முடியும். 12 வருஷ வியாதிக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவர் உன்னுடைய வியாதிக்கு விடுதலை கொடுப்பார். 38 வருஷ வியாதிக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவர் உனக்கு விடுதலை கொடுப்பார். 18 வருஷ கூனியை குணமாக்கின ஆண்டவர் இன்றைக்கு உன்னை குணமாக்குவதற்காக வந்திருக்கிறார். கீழே ஆத்திலே பிசின் தைலம் இல்லையோ என்று ஆண்டவர் கேட்கிறார். என்னிடத்திலே உன்னை குணமாக்குகிற வல்லமை இல்லையோ என்று ஆண்டவர் கேட்கிறார். பிசின் தைலம் என்ன? பிசின் தைலம் என் ஆண்டவருடைய வார்த்தையே பிசின் தைலம் தான். அதுவே ஒரு பெரிய மருந்து தான். வார்த்தையை அனுப்பி குணமாக்கி இருக்கிறவர், மெடிசின் அனுப்பி குணமாக்கினவர் அல்ல, வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறவர். இன்றைக்கு ஒருவேளை நீங்க இருக்கலாம், உனக்கு நெருங்கின யாரோ ஒரு ஆஸ்பத்திரியிலே ஐசியூலையோ இப்பொழுது வேதனையோடு மரணத்தோடு போராடி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு நீ அவர்களுக்காக வந்திருக்கிறார். கர்த்தர் இன்றைக்கு உன்னை தொடுகிறார், உன்னுடைய கண்ணீரை காண்கிறார். ஒரு முறை ஒரு பப்ளிக் மீட்டிங் நான் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார். இந்த இடத்துல ஒரு சகோதரி அழுது கொண்டு தாலியை கையில் பிடிச்சிட்டு நிற்கிறா. ஆண்டவரே, இந்த தாலி பாக்கியம் எனக்கு நிலைக்கணும்னு வந்திருக்கிற உன் புருஷன் உயிரோடு போராடி கொண்டிருக்கிறார், ஐசியூல இருக்காரு. எல்லாரும் இந்நேரம் பார்த்து நீ கூட்டத்துக்கு போயே ஆகணுமா, மீட்டிங் போயே ஆகணுமான்னு கேட்டாங்க. அதன் மத்தியிலும் நீ நம்பிக்கையோடு என் ஆண்டவரை தேடி வந்து உன் தாலியை கையில் ஏந்தி நின்றுட்டு அழுது கொண்டிருக்கிறாய். ஆண்டவரே, இந்த தாலி பாக்கியம் நிலைக்கணும், என் புருஷன் எனக்கு உயிரோடு வேணான்னு நீ அழுது கொண்டிருக்கிறாய். நீ திரும்பி வீட்டுக்கு போகும் பொழுது, நீ திரும்பி ஹாஸ்பிட்டல் போகும் பொழுது ஐசியூவில் இருக்கிற உன் புருஷன் விடுதலையாகி நார்மல் வார்டில் இருக்கிறதை நீ பார்ப்பாய். இந்த கொள்ளை நோயை இனி அவர் தேடியும் காணாதிருப்பார். ஆண்டவர் வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறார். உன் முயற்சியை கர்த்தர் இன்றைக்கு கனம் பண்ணுகிறார். அவருடைய முயற்சி, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதன் பிறகு அந்த சகோதரி சாட்சி சொல்லும் பொழுது சொல்லுகிறார்கள், எல்லாரும் என்னை கிண்டல் பண்ணாங்க, புருஷன் ஐசியூவில் இருக்காரு, இவையெல்லாம் ஒரு பொண்டாட்டியை தைரியமாக விட்டுட்டு அனாத மாதிரி அந்த மனுஷனை ஆஸ்பத்திரியில் விட்டுட்டு இவன் மீட்டிங் போயிட்டா. அவளுக்கு தெரியும் டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டுட்டாங்க, இதுக்கு மேல பரம வைத்தியர் ஒருவர் இருக்கிறார், அவரிடத்தில் போய் தன் புருஷனுக்காக கெஞ்ச போனாள். ஆனால் ஊராரெல்லாம் ஏதேதோ பேசினார்கள்.
என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய விசுவாசம் உள்ள ஜெபம், அவருடைய விசுவாசம் உள்ள முயற்சியை கர்த்தர் அங்கீகரித்து அவருடைய அந்த கொள்ளை நோயிலிருந்து அவருக்கு பரிபூர்ண விடுதலையை கொடுத்து இன்றைக்கு கர்த்தர் அவரை ஜீவனோட வைத்திருக்கிறார். சாகர தருவாயில் இருக்கிற பிள்ளைக்காக மடிப்பிச்ச இந்த மடியில் வளர்த்த என் பிள்ளை எனக்கு வேணும், என் பிள்ளைய நான் சாக கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே, மடியேந்தி வந்திருக்கலாம். இயேசுவை தேடி வந்திருக்கிறாய். அவர் திரளான ஜனங்களை கண்டு மனதுருகின் ஆண்டவர். இன்றைக்கு உன் விண்ணப்பம் என்ன? உனக்கு என்னதான் சரீரத்தில் பிரச்சனை, என்னதான் மெடிசின் எடுத்துட்டு இருக்கிற, எந்த வியாதி உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது, எந்த வியாதி நீ செத்துப்போன்னு சொல்லிக் கொண்டிருக்கிற, இன்றைக்கு அந்த காரியத்தை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அன்றைக்கு இயேசுவை தேடி வந்த அத்தனை பேருக்கும் அவர் சுகம் கொடுத்தார். அன்றைக்கு அவள் இயேசுடைய வஸ்திரத்தின் விளிம்பை தொட்டார். இன்றைக்கு இயேசுவே உன்னை தொடுவதற்காக இதோ உன் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். சகல வியாதிகளையும் குணமாக்குகிற ஆண்டவர் உங்கள் மத்தியிலே எழுந்தருளி வருவார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து ஒரு புதிய வாழ்க்கையை அவங்களுக்கு கொடுத்த தேவனே, என் பிள்ளைகளுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து இவருடைய தரித்திரம் நிறைந்த அந்த வாழ்க்கையை விட்டு இவங்களை தூக்கி எடுத்து, இவர்களுடைய அடிமைத்தனத்தின் வாழ்க்கையை விட்டு தூக்கி எடுத்து, என் பிள்ளைகளை பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான ஒரு வாழ்க்கை என் பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. இன்றைக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் முதல்ல ஆவியில வரட்டும், ஆவியில ஒரு மாற்றம் வரட்டும். அதை தொடர்ந்து வாழ்க்கையில மாற்றங்களை கர்த்தர். உன்னுடைய திரளான பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. தர்சிசின் குமாரனே, குமாரத்தியே, பாய்ந்து செல். இனி உனக்கு வாழவோ முன்னேறவோ அணையும் இல்லை, தடையும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். திறந்த வாசலை என் பிள்ளைகளுக்கு முன்பதாய் வைத்திருக்கிறேன். இனி அதை ஒருவனும் மூட முடியாது. பாதாளத்தின் திறவுகோல்கள் என் பிள்ளைகளை மேற்கொள்ளாதபடிக்கு என் பிள்ளைகளை தூக்கி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து மகிமையுள்ள சிங்காசனத்தை தார். ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு நிரந்தர வேலைக்கு வழி திறந்து தாருங்கப்பா. என் பிள்ளைகளுக்கு சம்பளம் பத்தல ஆண்டவரே, வருமானம் பத்தல, தொழிலில் வர்ற வருமானம் பத்தல ஆண்டவரே. என் பிள்ளைங்க கடன் வாங்கி கடன்ல அழிஞ்சிட்டு இருக்காங்க. நாளைக்கு எந்த கடன்காரனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு யோசித்து வருஷங்கள் ஓடிட்டு இருக்கப்பா. இதை யோசித்து என் பிள்ளைகள் வயசு ஏறிட்டு போகுதுப்பா. தூங்கினா தூக்கம் வரல. கடன்காரனுடைய மிரட்டல் என் பிள்ளைகளுக்கு முன்னால வந்து பிள்ளைகளுடைய தூக்கத்தை கெடுத்து பிள்ளைகளை கண்ணீர் வடிக்க வைக்குது ஆண்டவர். என் பிள்ளைகள் தெரிஞ்சோ தெரியாமலோ ஞானம் இல்லாம இவ்வளவு பெரிய கடன்ல மாட்டிட்டாங்கப்பா. இந்த ஒரே ஒரு முறை அதுல இருந்து என் பிள்ளைகளை மீட்டு எடுத்திருக்கப்பா. பிள்ளைகளால முடியல ஆண்டவர், முடியலேன்னு உங்ககிட்ட கை தூக்கிட்டு நிக்கிறாங்கப்பா. என்னால முடியல ராஜா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவர். எபினேசர் என்றால் உதவி செய்கிற தேவன் என்று சொன்னீர். என் பிள்ளைகளுக்கு உதவி செய்த ஒரு முறை மட்டும் என் பிள்ளைகளை இந்த கடல்ல இருந்து வெளியே கொண்டு வந்திருக்கு. என் பிள்ளைங்க இனி ஞானமா குடும்பத்தை நடத்துவாங்கப்பா, இருக்கிறதுல மனரம்யமா வாழ்வாங்க ஆண்டவர். என் பிள்ளைகளை ஒரே ஒரு விஷயம் மன்னித்து பரலோகத்தின் மதகுகளை என் பிள்ளைகளுக்கு நேராய் திருப்புவீராக. அவருடைய வசனத்தின்படி என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் தொழிலிலும் ஊழியத்திலும் தேவனாகிய கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படி பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பீராக. பிள்ளைகளை நீ கடன் வாங்கக்கூடாது. கொடுக்கிற ஜாதியாய் என் பிள்ளைகளை நீர் மாற்றும். குடும்பத்தில் என்னென்ன காரியங்கள் அவர்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கட்டும், எல்லாம் நிறைவேறுவதாக, நல்ல சுப காரியங்கள் நடப்பதாக. தொடர்ந்து ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக்
அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.